வணக்கம். நேற்றைய செய்தினா நேற்று சட்டமன்றத்தில் முதல்வருடைய அறிவிப்புகள், பரந்தூர் விஷயம், இப்படி பல விஷயங்கள் பின்னால் பேசுவோம். இன்னொரு பக்கம் புதிய அப்டேட் வந்து சேகர்பாபு மீது எனக்கு கோபம் இல்லை, ஆனால் வருத்தம் இருக்கிறது அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு. சேகர்பாபு நான் வந்து அவர் மேலே கோவப்படுறேன்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி சேகர்பாபுக்கும் உதயநிதிக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை? ஏன்னா மேடையிலேயே உதயநிதி பேசிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து உடை மற்ற விஷயத்தில் இழிவுபடுத்தாதீங்கன்னு கனிமொழி பதிவு போடுறாங்க. ஏற்கனவே அமைச்சர் கீர்த்தனாவை பற்றி இப்போ இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ உதயநிதி வச்சுட்டு பேசின பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவங்க உடை ஒரு ஃபோட்டோலாம் போட்டு அது அப்போ கனிமொழி யாரை திட்டுகிறார் அப்படின்னு ஒரு பெரிய சலசலப்பே இன்றைக்கி திமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று செந்தில் பாலாஜிக்கு எப்பயும் போல் ஜாமீனை நீட்டிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக பல உத்தரவுகள் வந்துட்டு இருக்கிறது. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் வந்து ஃபைல் எதை வெளியிடுறேன்னு சிஎம் சொன்னார். எப்போ வெளியிடுவீங்க? நேற்று தான் வெளியிடுவேன்னு நினச்சா வெளியிடவே இல்லை அப்படின்னு மீண்டும் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். வெகுஜன மக்களுடைய கோரிக்கை சீக்கிரம் அந்த ஃபைலை வெளியிட்டு நிறைய பேர் நீங்கள் உள்ள தள்ளினீங்கன்னா வெகுஜன மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். இன்னொன்று வந்து கனிம வளத்துறையில் ஏற்கனவே டாவ்மீன் அப்படிங்கிற அந்த துறை இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு கார்ப்பரேஷன் இருக்கும்போது எதுக்கு புதுசாக ஒன்று அமைக்கிறாங்க? ஒன்று. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய மாயாஜால பிஏ செய்யக்கூடிய மாயாஜால வேலை இது துறை இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் ஊழலுக்கு எதிரானவர்கள் போது கனிமவளத்துறையில் நடக்கக்கூடிய பல தில்லாலங்கடி வேலைகள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போவும் சொல்கிறோம், இடித்துரைப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாடும் கெடன். நீங்கள் டிவிக்கே பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது சம்பந்தமாக வெளியே வரக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக மேலே இருக்கவங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க விசாரிப்பாங்க, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்கிறோம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், வேதாரண்யம் பக்கத்தில் நீர்வளத்துறையில் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா அங்கே வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஒரு தனியார் முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்கு இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அது இன்றைக்கி பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, பார்த்துருக்கோம். இந்த ஆட்சி வந்த பிறகு பல அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் சொல்கிறாரு, சில லட்சம் பேர் ஓட்டு போட்டு பல கோடி பேர் துன்பத்தை அனுபவிக்கிறார் அல்லவா, திராவிட மாடல் இல்லை என்றால் தமிழ்நாடு தாங்குமா அப்படின்னு அவருக்கு எப்பயுமே பாவம் அவருடைய ஆற்றாமையை பேசிக்கொண்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம். இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம். நேற்று முக்கியமான விஷயம், மரிய வில்சன் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடந்த திமுக ஆட்சியில் என்னையே மிரட்டி பணம் வாங்கினாங்கன்னு சொன்னதாகட்டும், அதற்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை நம்ம அன்பில் மகேஷ் சொல்கிறார். வாங்கினீங்களா இல்லையான்னு கேட்டால் கம்பி கட்டுற கதையெல்லாம் அன்பில் மகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சேகர்பாபு, எங்கள் மேலே முடிஞ்சால் வழக்கு போடுங்க சார், ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு இன்னும் வீராவாப்பாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த வீரமாக பேசுகிறதுக்குன்னே இன்றைக்கி சிஎம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் விஜய மக்களின் எண்ணம். இன்னொரு பக்கம் கல்வித்துறை அமைச்சர் வந்து நிறையா திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு, புதுமை படைக்கிறோங்கிறாரு. இப்போவும் சொல்கிறோம், இன்றைக்கி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே அன்பில் மகேஷை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அன்பில் மகேஷ் பல விஷயங்களை கோட்டை விட்டுட்டார். இன்றைக்கி கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் சொல்கிற விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக மாணவர்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். முதல்ல நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைக்கி உதயநிதி அவர்கள் வந்து மீட்டிங்கில் பேசுகிறாரு. நம்ம சென்னை கிழக்கில் சொல்கிறார், நான் இந்த ஏரியாவுக்கு வந்து 4 மாதம் ஆச்சு, சேகர்பாபு கூட நினச்சிருக்கலாம் நான் அவர் மேலே கோபமாக இருக்கேன்ட்டு, ஆனால் அது இல்லை, ஆனால் வருத்தம் இருக்குது. 1000 தான் இருந்தாலும் ஸ்டாலின் வந்து குளத்தூரில் தோற்றுருக்கலாமா? ஏன்னா குளத்தூரில் எங்கள் அப்பாவை தோக்கடிச்சது நீங்களும் ஒரு காரணம். ஏற்கனவே அவங்க அம்மா செனட்டாப் ரோட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியும். சேகர்பாபு வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்ட்டாங்க போது. நான் இதாவது பரவாயில்ல, நம்ம நாகரிகமாக சொல்கிறோம். ஜூனியர் விகடனில் சொம்ப தூக்கி போட்டாங்க, இனிமேல் வராத அப்படின்னு. உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு, பாபு கவலைப்படாத பாபு, நான் இருக்கேன்னு சொல்லி அனுப்புனார். இதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை பறிக்கிறதுக்கு மாவட்டத்தை குறைக்கலாங்கும் போது சேகர்பாபு ஒத்துக்கலை. ஆனால் மாவட்டம்லாம் நீங்களே வச்சுக்காங்கன்னு, எனக்கு பதவியே வேணாங்கிற அளவுக்கு போய் ஸ்டாலின்கிட்ட போய் சொன்னார். ஸ்டாலின் அப்பையும் பாபு கலங்காதே பாபு, நான் இருக்கிறேன் பாபுன்னு அனுப்புனார். இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உதயநிதியே வெளிப்படையாக ஆமாம் வருத்தம் இருக்குது அப்படின்னா இந்த வருத்தம் தான், எங்கள் அப்பா போய் தோக்கடிச்சிட்டிங்களே, உங்களை நம்பி எங்கள் அப்பா முடிச்சதுக்கு வந்துட்டாரே, இதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஏற்கனவே சேகர்பாபு அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் டேம் சரியில்லை, செந்தில் பாலாஜிக்கும் இவருக்கும் டேம் சரியில்லை. இப்பவும் சொல்கிறேன் சார், பணமும் அதிகாரமும் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பணமும் அதிகாரமும் போச்சுன்னா எவ்வளோ நாள் இன்றைக்கி சேகர்பாபு வந்து உதயநிதி பின்னாடியே போயிட்டுருப்பார். நல்லா யோசனை பாருங்க. சட்டசபை முடிஞ்சு இன்றைக்கி வந்து காரில் ஏறத்துக்கு உதயநிதி போகும்போதே உருண்டு அடிச்சுட்டு முன்னால் வந்து அவருக்கு டோரை திறந்து விட்றீங்களே, இது எவ்வளோ நாள்? மீண்டும் உதயநிதி பவருக்கு வருவார் அப்படின்னா இன்றைக்கி அவர் காருக்கு கதவை திறந்து விடுவார். இப்போ அதை நம்பிட்டு இருப்பார். நாளாக கண்டிப்பாக உதயநிதியை நம்பினா எதிர்காலமே இல்லைங்கிற நினைப்பு வரும்போது என்ன நடக்கும்? இப்பவும் சொல்கிறோம், தனிமரமாக உதயநிதி இருப்பார். நான் சொல்கிறேன்ல,
ஏன்னா தொடர்ந்து உதயநிதியுடைய அரசியல் கிராஃபை பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே கற்றுக்கிட்டவரும் இல்லை, கற்றுக்கக்கூடிய ஆர்வமும் இல்லை. அவர் சினிமா நடிக்கணும், கதை கேட்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் இதில் ஆர்வம். சார் எதில் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அதுதான் வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னா அது சரியான அரசியல்வாதிக்கான தகுதியே இல்லை. உதயநிதியும் ஒரு சரியான அரசியல்வாதி இல்லை, அவங்க அப்பாவும் சரியான அரசியல்வாதி இல்லை. அதனால் இவர்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு மோதல் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மின் பல அதிரடிகளில் ஒன்று ஒரு பெரிய வில் பவர் வேணும். என்ன வில் பவர்? எங்கள் ஆட்சி இப்போ டிவிக்கு ஆட்சி இப்போ கவுந்துடும் அப்போ கவுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏங்க நான் தான் இங்கே கிங். எவ்வளோ பெரிய திட்டம், பரந்தூர் திட்டம், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த திட்டத்தை வேணவே வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு வில் பவர் வேணும். ஏன்னா ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள அரசு தான் அதை பண்ண முடியும். அப்போ 2 விஷயம் சிஎம் சொல்கிறார், அப்பா நான் தான் இங்கே எல்லாம், இனிமேல் நான் தான், எங்கள் ஆட்சி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒரு முடிவு எடுத்தது தான். ஏன்னா சென்ட்ரல் கோவிச்சுக்கும், இங்கே இருக்கக்கூடிய திமுக போராட்டத்தை தூண்டி விடும். எழுதி வச்சுக்கோங்க, பரந்தூருக்கு எதிராக திமுக பல வேலைகளை, உள்ளடி வேலைகளை இனிமேல் பண்ணும். அந்த கிரீன்ஃபீல்டு அமைக்கலைன்னா போதும், என்ன ஆச்சு, நாங்கள்லாம் எப்படியோ நினச்சோம், நாங்களாம் நிலத்தை கொடுத்துட்டோம், எங்களுக்கு நிலமே வேணாம், அங்கே கிரீன்ஃபீல்டு நிலம்தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கும். திமுக அந்த போராட்டத்துக்கு துணை நிற்கும், நேரடியாக போய் துணை நிற்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஆள் பத்தாது, இவங்க தான் ஆளுக்கு பல வேலை பண்ணுவாங்க. நீங்கள் திமுக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன பாருங்கள், கம்யூனிஸ்ட் ஏண்டான்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. சண்முகம் பாவம் மாட்டிக்கிட்டாரு போய், கடைசியாக இடதுசாரிகளுடைய எத்தனை பேர் இருக்கீங்கிறத என்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒன்றும் புரியல, ராகுல் காந்தி தான் பிரதமர்னா இன்றைக்கி விஜய் தான் பிரதமருக்கு ரேஞ்சுக்கு போகுது, மாட்டிக்கிட்டாங்க. பிசிகாவும் தலையில் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் திமுக சொல்கிற வார்த்தைகள். அப்போ இதுலேருந்து ஒன்று புரியுது, இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி விஜய் அவர்களை தனிமைப்படுத்தணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இப்போவும் சொல்கிறோம், விஜய் அவர்கள் கூட நின்னா இந்த கட்சியெல்லாம் ஓரளவுக்கு ஜெயிப்பாங்க. கம்யூனிஸ்ட்டு இந்தியா முழுக்க துடை தெரியப்பட்டிருக்கிறது. ஏதோ 2-3 இடம் வாங்கிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே திமுக இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்கன்னு தெரியும். வெகுஜன மக்களுக்கு கம்யூனிஸ்ட் மேலே கோவம் வந்ததே கடந்த 5 ஆண்டு காலமாக தான். பல மோசமான திட்டங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் 100 நாள் ஆச்சு, ஐயோ நாங்கள் வேணுமா அதிகாரிகள் வேணுமா அப்படின்னு ஒரு மிரட்டுற தோணியில் கேட்குறீங்க. இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, இது ஈஸியாக முடியக்கூடிய விஷயம். இதை போய் இந்த அளவுக்கு ஆர்ஷான வார்த்தைகள் உபயோகப்படுத்த வேணாங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதில் பரந்தூரில் இவர் இல்லைன்னு சொன்னது பல விதமான விவாதங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போவும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் சிலிண்டர் கொடுக்கறதுல ஆரம்பித்து, மகளிர் பயணத்தில் ஆரம்பித்து, இப்படி பல விஷயங்களில் அவங்க சொன்னதை செஞ்சிட்ருக்காங்க. சார் சொன்னதை அப்படியே எல்லாத்தாலையும் பண்ண முடியுமானா இன்றைக்கி நிதி நிலைமை இல்லை. ஏதோ ஒன்று பண்ணுறாருல. இப்போ இந்த சிலிண்டர் இப்போ கொடுக்கறதுக்கு இன்னும் 1 வருஷம் கழிச்சு கொடுத்தா யாராவது கேட்க போகிறாங்களா? அவரை நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நீதிமன்றம் நேற்று சொல்லிடுச்சு, இப்போதைக்கு இடைத்தேர்தல் இல்லை. இடைத்தேர்தல் இருந்தால் தான் மக்கள்கிட்ட போகணும். அப்போ இவர் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத நம்ம அது நம்ம ஒத்துக்க முடியாது. இப்போவும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் ஊழலுக்கு எதிராக ஏதோ பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஊழலை ஒழிக்கணுங்கிறது தீர்மானமாக இருக்கார், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடுத்து வரக்கூடிய செய்தி நம்ம படித்தே ஆகணும். மிக முக்கியமான செய்தி, கனிம வளத்துறை சம்பந்தமான தகுதி. கனிம வளத்துறைக்கு டாவ்மின் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இப்போ புதுசாக தமிழ்நாடு மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்குறதா திட்டமிட்டிருக்காங்க. இந்த புதிய நிறுவனம் எதற்காக அப்படிங்கிற கேள்வி எழுது. புதிய கார்ப்பரேஷன் மூலமாக இதுவரை அரசு துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து வந்த சில பணிகளை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மன்னர் பெயர் கொண்ட நிறுவனம் மூலமாக சில பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மன்னர் நிறுவனம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பலவிதமான அலிகேஷன்லாம் வந்துட்டு இருக்குது. இது இப்போ பேசப்பட்டு இருக்குது. இன்னொரு குறிப்பு, முக்கியமான விஷயம், கிரவல் மண் எடுப்பதில் சிக்கல் வந்திருக்குது. என்னென்னா, தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலை பணிகளுக்கு தேவையான கிரவல் மண் விவகாரத்திலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக துறை வட்டாரங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது தட்டுப்பாடுச்சுன்னா சென்னை மற்றும் பல ஊர்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய சாலை பணிகள் பாதிக்கும். குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் விவகாரத்தில் மாண்புமிகுவின் அலுவலகத்திலிருந்து நேரடி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. இதெல்லாம் ஜூவியில் வைத்த செய்திங்க. என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாலை பணிகள் மட்டுமல்லாமல்
உங்களுக்கு ட்ரோன் சர்வேம்பாங்க. அதாவது என்னென்னா ட்ரோன் மூலமாக குவாரியில் என்ன நடக்குதுங்கிறத கண்காணித்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அதிகாரிகள் மட்டத்தில் அது விஷயம் கொண்டு போகாமல் நேரடியாக மினிஸ்ட்ரி கவனத்துக்கு, மினிஸ்டர் துறைக்கு இது அனுப்பப்படுகிறது. இது ஏன் ஏற்கனவே இருந்த நடைமுறை ஏன் மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இன்னொன்று, மாயாஜால அடைமொழி கொண்ட மாண்புமிகு உதவியாளர் குறித்து புகார்கள். என்ன புகார்? அமைச்சர் அலுவலகத்தில் சீனியர் பிஏவாக பணியாற்றுபவர் மாயாஜால பிஏ. அவர் ஏற்கனவே துறை ரீதியாக பல அதிகாரிகள் மீது புகார் வந்திருக்கும்ல, அந்த அதிகாரிகளுக்கு ஃபோனை பண்ணி நான் சொல்கிற ஆட்களுக்கு இந்த விஷயத்தை பண்ணி கொடு, இல்லாட்டினா ஏற்கனவே நீ துறை ரீதியாக பல விஷயங்களில் தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த எல்லாத்தையும் நான் தோண்டி எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறதா தகவல் வருது. பெண் அதிகாரிகளையும் கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பிட்ட நபர்களுக்கே ஒப்பந்தங்களை வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அதிகாரிகளின் பழைய கோப்புகளை மீண்டும் எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டுவதாகவும் சில அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. டிஜிட்டல் மைனிங் பிளாட்ஃபார்ம் டெண்டருக்கு முன்பே நிறுவனத்தை தேர்வு செய்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா கனிம வளத்துறையில் தற்போது பேசப்படும் முக்கிய விவகாரம் டிஜிட்டல் மைனிங் பிளாட்ஃபார்ம். தமிழ்நாட்டில் உள்ள குவாரிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கவும், குவாரிகளில் நடைபெறும் நடவடிக்கைகளை தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணித்து விதி மீறல்களை தடுக்கவும் புதிய டிஜிட்டல் மைனிங் பிளாட்ஃபார்ம் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கனிம வள கொள்ளையை தடுப்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் இந்த திட்டத்துக்கான டெண்டர் நடைமுறையில் தான் தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது டெண்டர் விட்டதில் இன்னும் நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்பே குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்க முடிவெடுத்ததாக தகவல் தெரிகிறது. சிங்கப்பூரை சேர்ந்த சென்ட்ரா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துக்கு இந்த பணியை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையின் டிஜிட்டல் சேவைகளை மேற்கொண்ட நிறுவனமாகும். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், சென்ட்ரா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்குவதற்கான பரிந்துரையை மாண்புமிகுவின் உறவினர் மேற்கொண்டதாகவும் துறை வட்டாரங்கள் தகவல் பரவி கிடைக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அப்படியே உண்மை இல்லைங்கிறது இல்லை, ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் ஏன் இதை நம்ம படிக்கிறோம்னா, ஏற்கனவே டாமின் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கும்போது புதிய துறையை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. இப்போவும் சொல்கிறோம், கிரவல் மண் விஷயத்தில் பல பேர் இந்த குறையை சொல்கிறதுனால தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிவிக்கு அரசு நியாயத்தின் பக்கம் நிற்கும், கண்டிப்பாக நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் வரும்போதும் இன்னும் உயர்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து பல துறைகளில் இன்னும் சில சிக்கல்கள் இருக்குதுன்னு தான் தகவல் வருது. அதை களைய வேண்டும். ஏன்னா உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா மேடையில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்றாரு. கடந்த அதிமுக ஆட்சியில் திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அப்போ திமுக அந்த அதிமுக அமைச்சர்களை இந்த மாதிரி பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்டுச்சா? ஜெயலலிதாமாவும் கலைஞர் இருக்கும்போது அமைச்சர்களை யாராவது பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்டாங்களா? நீங்கள் லாட்ரி இன்னும் பேசுகிறார் பவுட்ரு இது என்னென்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகல்ல. மறுபடியும் சொல்கிறோம், உதயநிதி இருக்கும் வரை திமுக வளராதுன்னு சொல்கிறோம்ல, அது உண்மையாகிவிட்டது. இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்றம் இப்போதைக்கு தேர்தலை நடத்த மாட்டோங்குது. இது திமுகவுக்கு ஒரு சந்தோஷம், குறிப்பாக பார்த்தா எதிர்க்கட்சிகளுக்கே சந்தோஷம். ஏன்னா அடுத்து இப்போ எலெக்ஷன் வச்சா டிவிக்கே தான் ஜெயிக்கும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்காலிகமாக வெற்றி பெற்றிருக்கிறதுனே சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்றதை அறிவிக்க வேண்டும், இல்லைனா குளத்தூரில் மறுதேர்தல் வைக்கணுங்கிற கோரிக்கையோட நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இதை பேசும்போது நமக்கே காமெடி ஆகுது, சிரிக்காமல் எப்படி பேசுறதுன்னு தெரியல. யாராவது முன்னாள் முதலமைச்சருக்கு சொல்லணும், பாவம், ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்லா தான் இருந்தார், இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மன அழுத்தத்தில் இருக்காரான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.